ஹலோ நண்பா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் விப்ரோலேருந்து எலைட் ஆஃப் கேம்பஸ் ஹைரிங் வந்திருக்கு. டேரெக்டாக விப்ரோவோட கெரியர் பேஜில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, பர்மனன்ட் ரோல், விப்ரோலேருந்து வழங்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்குது. இந்த விப்ரோ நம்ம தமிழகத்திலையுமே இருக்குங்க. அப்ளை பண்ண எந்த ஒரு ஃபீஸுமே இல்லை, ஃப்ரெஷர்ஸே எலிஜிபிள். என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எல்லாத்தையுமே தெளிவாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு 1 hour டைம் கொடுங்க. எதுக்குன்னா வர ஜூன் 11 வியாழக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு ஒரு ஃப்ரீ வெபினார் நடக்குது. என்ட்ரி ஃப்ரீலாம் கிடையாது. ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் நீங்கள் என்ன கற்றுப்பீங்க, என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஐடி செக்டாரில் எப்படி வேலை தேடுறது, இப்போ என்னென்ன ஃபீல்டெலாம் டிமாண்டில் இருக்குது, எதை நீங்கள் கற்றுக்கிட்டா நல்ல சேலரியில் ஐடி செக்டாரில் வேலைக்கு போக முடியும், எல்லாத்தையுமே கைட் பண்ணுறாங்க. HCL குவியோட ஃபவுண்டர் அண்ட் CEO அருண் பிரகாஷ் சாரே சொல்கிறாரு, பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஃப்ரீ இபுக்ஸ், சர்டிஃபிகேட்ஸ், ரோட் மேப்ஸ் கூட கொடுக்குறாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி ஜஸ்ட் இந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். ஃப்ரீ செஷன் எப்படி இருந்துச்சுன்னு முடிச்சுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன். ஓகே, கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். விப்ரோவோட அஃபிஷியல் கெரியர் பேஜான careers.wipro.com இந்த பேஜிலே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தொடர்பாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி டேரெக்டாக உள்ளே வந்துருங்க. ஜாப் டைட்டில் பாருங்கள், வி எலைட், அதாவது எலைட் ஆஃப் கேம்பஸ் ஹைரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விப்ரோ நம்ம தமிழகத்துலேயுமே இருக்குது, சென்னையில். ஸோ அந்த லொக்கேஷன்லேயுமே வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, டூஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. நான் 1 by 1 சொல்கிறேன். கீழே டேரெக்டாக அப்ளை நவ் அப்படிங்கிற டேப் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை நவ் அப்படிங்கிறத கொடுங்க. உங்களுக்குன்னு இந்த விப்ரோவோட கெரியர் பேஜில் ஒரு டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணி சைன்இன் மட்டும் பண்ணாலே போதும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா கீழே க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து ஃபஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் நோட் பண்ணியும் வச்சுக்கோங்க, லாகின் டீட்டெயில்ஸும் பாஸ்வேர்டும். ஃபர்தராக விப்ரோலேருந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் ஜஸ்ட் அதை நீங்கள் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி குயிக்காக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணி க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பர்டிகுலர்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இந்த வி எலைட் ஆஃப் கேம்பஸ் ஹைரிங்கில் நீங்கள் ரீசெண்ட் கிராஜுவேட்ஸாக இருக்கீங்க, எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரோலோட பர்பஸ் பாருங்கள். த பர்பஸ் ஆஃப் த ரோல் இஸ் டு டிசைன், டெஸ்ட் அண்ட் மெயின்டைன் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் கோடிங் வந்து டிசைன் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், அப்புறம் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆர் அப்ளிகேஷன் விச் நீட்ஸ் டு பி டெப்ளாய்ட் அட் அ கிளைண்ட் எண்ட் டு என்ஷூர் 100% குவாலிட்டி அஷூரன்ஸ் பேராமீட்டர்ஸ். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த ரெக்யர்மெண்ட் அண்ட் டிசைன் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் ஆஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பராக நீங்கள் வந்து கோட் ரைட் பண்ணணும், டிசைன் பண்ணணும், டீபக் பண்ணணும். அதே மாதிரி வரக்கூடிய குவரிஸை வந்து நீங்கள் சால்வும் பண்ணணும். ஓகே, இதுக்கு மெயினாக உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நல்ல இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஆப்டிடியூட்டில் நல்லா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ப்ளஸ் வந்து கோடிங் ஸ்கில் அப்படிங்கிறது இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, பட் கோடிங் ஸ்கில் C++, ஜாவா, பைத்தான், அப்புறம் வேறு எதுவும் ரீசெண்டாக இப்போ இருக்கக்கூடிய எதுவும் கோடிங் இதில் ஏதாவது ஒன்றுத்தில் நல்ல வெல் வெஸ்டாக இருக்கீங்க, அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கோடிங் ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணுற அளவுக்கு ஸ்கில்லாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக 1 time செக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எப்படி உங்களோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ணுவீங்க, டிஃபால்ட்டாக ஒரு ரெஸ்யூமை வச்சுக்கிட்டு அதையே அப்லோட் பண்ணாமல் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ, ரிப்பீட்டிங், உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை தான் நீங்கள் ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணி ஹைலைட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். சும்மா உங்களுக்கு தெரியாததை போடாதீங்க. இந்த ரோலுக்கு தகுந்தாப்பில் உங்களோட ரெஸ்யூமை சேஞ்ச் பண்ணி இதெல்லாம் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல உங்களுக்கு தெரியுமோ அதை ஹைலைட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா இது மெயினாக பார்த்தீங்கன்னா ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக் செலெக்ஷனாக தான் இருக்கும். இந்த ஜாப் ரோலுக்கு தகுந்தாப்பில் உங்கள் ரெஸ்யூமில் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி உங்களுக்கு மெயில் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பக்காவாக ரெஸ்யூமை அப்டேட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். பர்மனன்ட் ரோல் தான். ஸோ விப்ரோலேருந்து வழங்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் எல்லாமே இருக்குது. மற்றபடி இந்த காலேஜ் தான், இந்த பாஸ் அவுட்ஸ் இதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணலை. ரீசன்ட் பாஸ் அவுட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். எனி டிகிரி முடித்தவங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் எல்லாமே வந்து ட்ரை பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து ஸ்கில் அப்படிங்கிறது இருக்கணும்.
நான் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு செக் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு இல்லை, செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். ஆல்ரெடி சாஃப்ட்வேரில் இல்லை விப்ரோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட கூட ஒரு சஜஷன் கேளுங்க. இதுக்கு எந்த மாதிரிலாம் ஷார்ட் லிஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், எப்படி எடுக்கிறாங்க, இது தொடர்பாக ரிசர்ச் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டுமே தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஜஸ்ட்டு கடமைக்கு அப்ளை பண்ணி ரிப்ளை வரல ப்ரோ அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் ஒரு ஜாப் அப்டேட் சொல்கிறேன் அப்படின்னா, அது தொடர்பாக நீங்கள் தான் இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணணும். அதுக்கு எப்படிலாம் இன்டர்வியூ இருக்கும், என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்கும், என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதை எப்படி நம்ம அப்ஸ்கில் பண்ணிக்க முடியும், இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.